அனைவருக்கும் வணக்கம். கரூர் சம்பவத்தில் விஜய் ஓடிட்டாரு, பொதுச் செயலாளர் ஓடிட்டாரு, நிர்மல்குமார் ஓடிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்களே. உங்கள் அப்பா கைது செய்யப்படும் போது யார் ஓடினது? நீங்கள் ஓடினீங்களே, அந்த மாதிரியாக நாங்கள் ஓடினோம் அப்படின்னு. அதாவது குறிப்பாக 2001ஆம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் தமிழினத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படும் போது சொந்த மகனே ஓடினார். திமுகவிற்கு வரலாறு தெரியாது, நாங்கள் வரலாறு பேசினா தாங்க முடியாது அப்படின்னு யார் சொன்னது பார்த்தாக்கா, தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தாவேகாவுடைய மேலாண்மை பொதுச் செயலாளர் நம்ம லாட்டரி ஆதவர்ஜனா பேசியிருக்கார். தைரியம் இல்லாத, துணிச்சல் இல்லாத, லாட்டரி விற்று பழப்பு நடத்தி மாமனார் காசில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஆதவர்ஜனாவுக்கு வரலாறு நான் சொல்கிறேன் கேளுங்க. 2001ஆம் ஆண்டு அதிமுகவுடைய ஆட்சி காலம். அப்போது ஜெயலலிதா அவர்களுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய உத்தரவின் பேரில் முத்தமிழறிஞர் தமிழினத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை ஜூன் 30, 29, 30 நள்ளிரவு 1:30 மணிக்கு அவரை கைது செய்து அழைத்துட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் இன்றைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் இனத்தினுடைய பாதுகாவலர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் அன்றைக்கு பெங்களூரு சென்றிருந்தார். அதாவது இவருக்கும் கைது உத்தரவு பிறப்பித்திருந்தது தெரிந்த உடனே அவர் பெங்களூரில் இருந்து நேரடியாக திரும்பி வந்து நீதிமன்றத்தினுடைய முன்பாக நின்று, நான் எங்கேயும் ஓடி ஒளியில, நான் இங்கே தான் இருக்கேன், என்னை கைது செய்யுங்க அப்படின்னு தனி ஒரு வீரனாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் சரணடைந்தார். அன்றைக்கே அவர் சிறைக்கும் அனுப்பப்பட்டார். பின்பு மதுரை மத்திய சிறைக்கும் அவர் மாற்றப்பட்டார். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா உண்மை நீதிமன்ற ஆவணங்களிலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்திகளிலும் வந்ததை யாரும் மறந்துட முடியாது, மறுத்துட முடியாது, போய் பார்க்கலாம். இப்படி வரலாறு தெரியாத, தற்குறித்தனமாக கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்ததற்கு இன்றைக்கும் பொறுப்பேற்காத, அப்படி ஒரு சம்பவமே நடைபெறாத மாதிரி இன்றைக்கு தன் மீது எந்த பழியும் இல்லாததை போல பேசிக் கொண்டிருக்கின்ற தற்குறி லாட்டரி தொழில் செய்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற ஆதவ் அர்ஜுனா அவர்களே, கரூருக்கு செல்ல முடியாத பயந்தாங்கொழியினுடைய கட்சி தலைவர் தாவேகாவிற்கு பின்னால் நின்று கொண்டிருப்பவர் தான் ஆதவ் அர்ஜுனா. நீங்க கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த உயிரிழந்த சம்பவத்திற்கு அவருடைய பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்தை போய் நேரில் சந்திக்க முடியாத, துப்பு இல்லாத, துணிச்சல் இல்லாத பயந்தாங்கொழிங்க தலைமறைவாக இருந்த தாவேகா கட்சியைச் சேர்ந்த யாரும் திமுகவை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை. அதுவும் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற